இது வந்து நம்ம கப நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது குளிர்ச்சி நோய்னுமோ, ஆனால் அது வந்து வெயில் காலத்துலேயும் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கான அடிப்படையான காரணம் என்னென்னா, உங்களுடைய அடிவயிறு அதிகமான சூடாக இருக்கப்படும் பொழுது கொஞ்சோன்னு குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அது நிச்சயமாக உடனே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது லங்ஸில் வந்து சளிகளாக வந்து ஃபார்ம் ஆகும். பல பிரச்சனைகளில் நுரையீரல் பிரச்சனைகளால் அவசப்படுறீங்க அப்படின்னா, எளிமையாக சில சொல்யூஷன் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிரும். இந்த தூதுவளையை நம்ம எடுத்துக்கக்கூடிய முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா, இது நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். காதெல்லாம் அடைக்குது, தலையிலலாம் வந்து நீர் கோர்த்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னா, எல்லாத்துக்கும் இந்த தைலத்தை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆமாம். அந்த தைலம் எப்படி சரி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மழை காலத்தில் ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும், இருமல் வரும், வீசிங் வரும். ஆனால் இப்போ வெயில் காலத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புலம்பல்களாக இருக்கும். ஈஸியான ஒரு சொல்யூஷனையும் இதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், இது வந்து நம்ம கப நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது குளிர்ச்சி நோய்னுமோ, ஆனால் அது வந்து வெயில் காலத்துலேயும் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கான அடிப்படையான காரணம் என்னென்னா, நம்ம அடி வயிற்று சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாம் அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா, இப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ் வாட்ரு, ஐஸ்கிரீமு அது மாதிரி வந்து நிறைய நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம், குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிகப்படியான வெப்பம் இருக்கிறதுனால நீங்கள் சடனாக போய் ஏதோ ஒரு இளநீ சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடனே தொண்டையில் கட்டிக்கிறது, நெஞ்சு சளி வச்சிருது, இருமல் வருது, ரன்னிங் நோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இதில் வந்து அவஸ்தைப்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் உங்களுடைய லங்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வயிறு பகுதியையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றது தான் விஷயமே. உங்களுடைய அடிவயிறு அதிகமான சூடாக இருக்கப்படும் பொழுது கொஞ்சோன்னு குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அது நிச்சயமாக உடனே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது லங்ஸில் வந்து சளிகளாக வந்து ஃபார்ம் ஆகும். அதை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியாக தான் நுரையீரல் வந்து சிரமப்படும் பொழுது நமக்கு இருமல், தும்மல், மூச்சு வாங்கிறது அந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சளி கட்டி சளியாக இன்றைக்கி ஃபார்ம் ஆகிட்டு நிறைய பேருக்கு இது நிமோனியா வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஆமாம். அப்போ இந்த காலகட்டத்தை நாம் எப்படி வந்து ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக இந்த வெயில் காலகட்டங்களில் ஆல்ரெடி நம்ம உடம்பு அதிகப்படியான ஹீட்டு, இந்த வெயில் காலகட்டங்களில் இன்னும் அதிகமான ஹீட் ஏறும். ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பண்ணணும். அதாவது எக்ஸ்டர்னலாகவும் சரி, இன்டர்னலாகவும் சரி. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சளி பிடிக்கிறதுன்றது வராது. அதுக்கப்புறம் தான் சளியை வெளியேற்றுறதுக்குரிய வேலையை நம்ம பண்ணோம்னா திரும்ப அந்த சளி தேங்காமல் வெளியேறிடும். அதான் ஒரு விஷயமே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி வந்து 2 வேளை குளிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல பழகுங்க. 2 வேளை நீங்கள் குளிச்சிங்கன்னா, குறிப்பாக இரவு நேரத்துலையும் குளிச்சிங்க அப்படின்னம்னா நமக்கு நியூட்ரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளைமேட்டே இப்போ கூலிங் ஆகிரும். இப்போ கிளைமேட் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். இப்போ போய் நம்ம வந்து ஒரு வார்ம் வாட்டரில், வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடியை நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும். அங்கே போய் நம்ம குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குளிங்க. அடுத்தது காலையில் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிங்க. அப்போ உங்களுக்கு பாடியை முதல்ல நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சோலார் பிளெக்ஸஸ் சிஸ்டம் நியூட்ரல் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதிகப்படியான வெயிலில் போய் டக்குன்னு ஒரு சர்பத் வாங்கி சாப்பிட்டாலோ, இளநீ வாங்கி சாப்பிட்டாலோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கூலிங்கான வாட்டர் பாட்டில் சாப்பிட்டாலோ உங்களுக்கு சளி பிடிக்காது, தொண்டை கட்டாது, இருமல் வராது. இது ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நியூட்ரல் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் காலங்களில் அடிவயிறு குளிர்ச்சி அடைகிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணிக்கணும். குறிப்பாக நீங்கள் நைட்டு படுக்கப்படும் பொழுது உங்களுக்கு அடிவயிறு சூடு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு சளி இருமல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா, உங்களுடைய அடிவயிறு சூடு அதிகமாக இருக்கான்றதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது உங்கள் தொப்புளில் ஒரு 1லேருந்து 3 சொட்டு வரைக்கும் விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டால் கூட போதும். விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னம்னா அடி வயிற்று சூடை நல்லா கூலிங் பண்ணிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள இன்டேக்காக நீங்கள் ஏதாவது கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா கூட உங்களுக்கு நுரையீரலில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இப்போ அதையும் தாண்டி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுங்க, அந்த நுரையீரல் தொந்தரவு தான் எனக்கு பெரிய இம்சையாக இருக்குது, வீசிங் இருக்குது, சளி இருக்குது, தும்மல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளில் நுரையீரல் பிரச்சனைகளால் அவசப்படுறீங்க அப்படின்னா, எளிமையாக சில சொல்யூஷன் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆடாதொடை. இந்த ஆடாதொடை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஆடாதொடையை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் வந்து பலப்படும்.
ஆடாதொடை இலை கிடைக்கிறவங்க ஆடாதொடை இலையை நீங்கள் பருப்பு கடைஞ்சி சாப்பிட்றது கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அல்லது அதை வந்து சுடுதண்ணியில் வந்து பாயில் பண்ணி எசன்ஸை இறக்கி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஆடாதொடையை பல வடிவத்தில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆடாதொடையே கிடைக்கல, பொடி கிடச்சிச்சின்னா பொடியும் பயன்படுத்தலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஆடாதொடையில் சிரப் கிடைக்கும், ஆடாதொடையில் மணப்பாகு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தும். அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு தூதுவளை ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், இந்த தூதுவளையை நம்ம எடுத்துக்கக்கூடிய முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா இது நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டி கட்டியான சளிகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு தைலம் ஒன்று சொல்கிறேன். அது வந்து எவ்வளவு வருட கட்டிச்சளியாக இருந்தாலும் அதை கரைச்சி வெளியேற்றுறதுல ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நிலை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த தூதுவளையை உங்களுக்கு வந்து போதும். ஆமாம், அப்போ அந்த தூதுவளையை என்ன பண்ணணும்னா இது வந்து சமூலமாக அந்த இலை வேறு எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா ஒரு 1/2 லிட்டரு தண்ணியில் அப்படியே நீங்கள் வந்து காய்ச்சினீங்க அப்படின்னோம்னா அதோட எசன்ஸ் நல்லா வந்து இறங்கும். அது சுண்ட வைக்கிற வரைக்கும் 1க்கு 4ல் 1 பங்கு அப்படி வந்து சுண்ட வச்சுருங்க. சுண்ட வச்சுட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு இது வந்து கூட தேவைன்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, டைரெக்டாகவே சாப்பிட்லாம். காலை மாலைன்னு 2 வேளை சாப்பிடுவாங்க. 1 வாரம் சாப்பிட்டு பாருங்கள், 1 வாரத்துலேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். உங்களுடைய நுரையீரல் ப்ரீத்திங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தூதுவளை. இதை பயன்படுத்தி பாருங்கள். நிறைய மக்கள் இதை பயன்படுத்தி அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரியான எளிமையான டிப்ஸ் சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணியே இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு தைலம் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த தைலம் சொல்கிறேன். நீங்களே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது நுரையீரலில் தேங்கியுள்ள கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய சளிகள், தொண்டையில் தேங்கியுள்ள கோழை சளிகள் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுரும். அது மாதிரி உங்களுக்கு சைனஸ் இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது, அதனால் வந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே வந்து அங்கே மூக்குக்கிட்ட சளி நிற்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்குது, காதெல்லாம் அடைக்குது, தலையிலலாம் வந்து நீர் கோர்த்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் இந்த தைலத்தை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆமாம், அந்த தைலம் எப்படி சரி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தும்மல் இருமல் எல்லாத்தையுமே நீக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், இந்த தைலத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். அற்புதமான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஓமம் 50 கிராம் எடுத்துகிட்டு அதை ஒரு 200 ml வாட்டரில் அதை நல்லா அப்படியே போட்டு பாயில் பண்ணுங்கள். 4ல் 1 பங்காக சுண்ட வைங்க. அதை அப்படியே 200 mlனா 50 ml ஆகணும். இந்த ஓமத்தோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக இறங்கணும். ஆனால் அது ஃபுல்லாக நல்லா இறங்குற மாதிரி சுண்ட வச்சுருங்க. இது திரும்ப வந்து அது நல்லா இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ நம்ம இது கூடவே வந்துட்டு தேங்காய் எண்ணெய், சரிங்களா, ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு 80 ml தேங்காய் எண்ணெயை இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, 80 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மீண்டும் திரும்பவும் வந்து காய்ச்சி இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஓகேங்களா, அப்படியே வந்து கலக்கி விட்ருங்க. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி வந்துடணும். இப்போ ரொம்ப சுண்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணி மிக்ஸ் ஆனால் போதும். பண்ணிவிட்டு திரும்ப இறக்கி வச்சுருங்க. அது சூடாக இருக்கும் பொழுதே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 கற்பூரம், ஆமாம், ஒரு கற்பூரம் அதை எடுத்து ஒரு 20 கிராம் வந்து கற்பூரம். ஆமாம், பச்சை கற்பூரம். ஆமாம், மருத்துவத்துக்கு பச்சை கற்பூரம் தான் பெஸ்ட்டு. அப்போ பச்சை கற்பூரம் ஒரு 20 கிராம் எடுத்து அதை அப்படியே வந்து நல்லா பொடிச்சு பவுடர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது கூட இந்த தேங்காய் எண்ணெய், சுட வச்ச தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, ஓமம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்கோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெழுகு பதத்துக்கு ஒரு ஜெண்டு பாம் மாதிரி ஒரு பாம் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஆமாம், இந்த பதத்துக்கு வந்துடும். இதை எடுத்து நீட்டாக ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஆமாம், இதை நமக்கு எங்கெல்லாம் சளி கோர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதோ, இப்போ நம்ம லங்ஸில், த்ரோட்டில், நெத்தியில், மூக்கு ஏரியாவில், இது மாதிரி வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து சளி தேக்கம் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குதோ அங்கே எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய முதுகு பகுதியில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அப்ளை பண்ணாலே
அருமையான ரிசல்ட் இருக்கும். ஆமாம், அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய கட்டி கட்டியான சளிகள், கோழை சளிகள் எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளி விடும். இலக்கம் கொடுத்துரும். இலக்கம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெளியே தள்ளி விட்டுரும். எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் அடுத்தது உத்தரம் கொடுத்துட்டீங்கன்னா. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு சுடு தண்ணியில் அப்படியே சுடு தண்ணி வச்சு ஒரு காட்டன் டவல் எடுத்து போட்டு நனைச்சி எடுத்து பிழிஞ்சு அதை வச்சு அப்படியே வந்து உத்தரம் கொடுத்துருங்க. நம்முடைய செஸ்ட் ஏரியா, புறமுதுகு ஏரியா, அதாவது பேக் அப்பர் பேக் ஏரியா, இது எல்லாம் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறோமோ அந்த ஏரியாவில் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு அந்த அற்புதமான மாற்றம் வந்து தெரியும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய நுரையில் இருக்கக்கூடிய கட்டி கட்டியான சளிகள் முழுமையாக வெளியேறும் வரை பண்ணிட்டே வாங்க. இது யாரெல்லாம் பண்ணலாங்க? எந்த வயசில் உள்ளவங்களாம் பண்ணலாம்? எல்லா வயதினரும் இதை வந்து பண்ணலாம். எல்லா வயதினரும் இப்படி வீட்டிலேயே வந்து இப்படி ஒரு தைலத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணி பண்ணலாம். சின்ன குழந்தைகளுக்கும் இது வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி சின்ன குழந்தைகள் தான் இந்த மாதிரி சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 5 நாளைக்கு நெபுலைசர் வச்சு ஃபுல்லாக சளியை ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற நிலவரம் இருக்குது. அப்போ சிறு குழந்தைகளுக்கு உங்களுக்கு சளி பிடிச்சா ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த தைலம். நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக சளி பிடிச்சிச்சின்னா 5 நாளைக்கு இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் மருந்து மாத்திரைகள் எது எடுத்துக்கிட்டாலும் மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்கலைன்னா கூட 5 நாளைக்குன்றது இந்த சளி இருக்கும். அதனால் இது வந்து உடனே வந்து சரியாகணும் அப்படின்னு இது பண்ண வேணாம். நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கிறது அந்த சளி கழிவுகளை ஃபுல்லாக வந்து வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு 5 டேஸ் நீங்கள் இந்த ஆயிலை வந்து அவசியம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 வீக் அப்ளை பண்ணுங்களேன், மாற்றம் தெரியும். ஆனால் வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா வெளியேறிச்சு, இப்போ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த 7 டேஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க, பெட்டராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இந்த டிப்ஸு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். என்ன அனுபவம் கிடைக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களுக்கோ அவங்களுடைய குழந்தைகளுக்கோ இது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னா இந்த டிப்ஸையும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள வீட்டிலேயே அவங்கள ரெடி பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.